நண்பர்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ் தட்சிணாமூர்த்தி, மேத்ஸ் டீச்சர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லோக்கஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது ஒரு கலப்பு எண்ணின் நேமப்பாதை. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நத்திங் பட் மேத்ஸ். லோக்கஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு லோக்கஸ் அப்படி என்ன அப்படிங்கிறத 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுக்கிறோம். அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் லோக்கஸ் ஆஃப் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், சிம்பிளாக சொல்கிறதுனா ஒரு குச்சியில் ஒரு கயிறு கட்டி இருக்குது. இந்த கயிறினுடைய இன்னொரு எண்டில் ஒரு மாடு கட்டி வச்சுருக்காரு. இந்த மாடு நகர்ந்து போயிட்டே இருக்குது. எப்படி நகர்ந்து போயிட்டு இருக்குதுன்னா, இதுக்கு இடைப்பட்ட தூரம் மாறாமல், உதாரணத்துக்கு 5 மீட்டர் அப்படின்னா இது நகர்ற பாதையும் 5 மீட்டராகவே நகர்ந்துட்டு. அப்போது இது நகர்ந்து வரும் பாதை என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய லோக்கஸ் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சர்க்கிள். அப்போ லோக்கஸுடைய டெஃபினேஷன் 11th படிச்சுக்கிறோம். லோக்கஸ் இஸ் தி பாத் ட்ரேஸ்டு பை மூவிங் பாயிண்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைங் சம் ஜாமெட்ரிக்கல் கண்டிஷன். அதாவது நேமப்பாதை என்பது நகரும் புள்ளிக்கும் நிலைப்புள்ளிக்கும் இடைப்பட்ட ஒரு கண்டிஷனோட, ஒரு நிபந்தனையுடன் நகரக்கூடிய அந்த பாதையினுடைய அப்படியே சேர்த்துட்டு வந்தோம். இந்த பாதை ஒரு பாத் கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும். அது சர்க்கிளாக இருக்கலாம், நேர்கோடாக இருக்கலாம். இதுதான் லோக்கஸ். இப்போ நாம் படிக்க போகிறது லோக்கஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட். எக்ஸசைஸ் 2.6 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. மாடுலஸ் z - 4i divided by z plus 4i equal to 1 அப்படிங்கிற போது இந்த லோக்கஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின். அதுக்கு சிம்பிளாக கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் அல்லது செவ்வக வடிவம்னு சொல்கிறோம். முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ் z1 பை z2ங்கிற ஃபார்மில் இருக்குது. அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மாடுலஸ் z மைனஸ் 4i டிவைடட் பை மாடுலஸ் z பிளஸ் 4i இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். மாடுலஸ் z மைனஸ் 4i இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் z பிளஸ் 4i. இப்போ நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் மைனஸ் 4i ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் 4i. இது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மாடுலஸ் வந்துருச்சு. அதில் ரியல் பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஒன்லி எக்ஸ். இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது, ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளார ஒய் மைனஸ் 4 அப்படின்னு வரும். சிமிலர்லி ரைட் சைட் எக்ஸ் பிளஸ் ஐ இன்ட்டு y plus 4. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் கரெக்டான ஃபார்முக்கு வந்துருக்குது, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். ஸோ மாடுலஸ் இருக்கிற போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதே மாதிரி ரைட் சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறது என்னன்னா ரூட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரூட் கொயர் மிச்சம் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். சிமிலர்லி ரைட் சைட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். போத் சைட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டு இருக்குது, அது கட்டு. ப்ளஸ் 16 இருக்குது, அதுவும் கட்டு. ஸோ மைனஸ் 8y ஈக்குவல் டு 8yன்னு இருக்கும். லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 8y மைனஸ் 8y ஈக்குவல் டு 0, தட் இஸ் மைனஸ் 16y ஈக்குவல் டு 0. அந்த கான்ஸ்டன்ட் அந்த போனால் 0 ஆயிரு, therefore y ஈக்குவல் டு 0. therefore லோக்கஸ் ஆஃப் z இஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸ், y ஈக்குவல் டு 0ங்கிறது நம்மளுடைய x ஆக்சிஸ் சாதாரணமாக சொல்கிறது. இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் ஆஃப் z சொல்லுவோம், அப்போ ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ லோக்கஸ் ஆஃப் z இஸ் ரியல் ஆக்சிஸ். ஸோ இது ஒரு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 divided by iz plus 1 equal to 0. Then prove that the locus of z is given. ஒரு ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. போன ஒர்க்கு மாடுலஸ் பார்த்துருந்தோம். இப்போ இந்த இதில் இமேஜினரி பார்ட். ரைட், முதல்ல 2 ஃபஸ்ட்டு z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ எல்லா ப்ராப்ளம்லையுமே லோக்கஸ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் ஐஒய், z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 2z ப்ளஸ் 1 அப்படிங்கிற இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 வரும். தட் இஸ் 2x ப்ராக்கெட் ரிமூவல் ப்ளஸ் i 2y ப்ளஸ் 1. ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கிளப் பண்ணுறேன்.
இதனுடைய ரியல் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x plus 1 வரும். இமேஜினரி பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா I into that is 2y. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 2z plus 1ங்கிற நியூமரேட்டரை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறோம். Similarly, the denominator iz plus 1 equal to I bracket x plus iy plus 1. Removal of bracket ix, I into x, திருப்பி I into I square, that is minus 1 into y plus 1. Therefore, answer பார்த்தீங்கன்னா 1 minus y ங்கிறது ரியல் பார்ட், I into x அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ரெண்டையும் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்டு ஃபார்முக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். 2z plus 1 divided by iz plus 1 இல்ல நியூமரேட்டர்ல இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் டினாமினேட்டர் இது ஃபுல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்தா தான் நம்ம இமேஜினரி பார்ட் எடுக்க முடியும். பட் இது ஆக்சுவலி இன்னும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வரல. எப்படி பண்ணலாம்? டிவிஷன் கிடையாது, அதுக்காக இதோடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட். இதனுடைய கான்ஜுகேட்னா ஏற்கனவே படிச்சுக்கிறோம். இமேஜினரி பார்ட்ல இருக்கிற சிம்பல்ல மாத்தினா அதுக்கு பேர் கான்ஜுகேட். அப்போ 1 minus y minus ix அதே நம்பரால மல்டிபிள் பண்ணி அதே நம்பரால டிவைட் பண்ணிடுறேன். இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a plus ib a minus ibங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஜஸ்ட் ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ஐயெல்லாம் சொல்ல எடுக்கக்கூடாது. டைரக்டா ரியல் பார்ட் முதல் பிராக்கெட்ல இமேஜினரி பார்ட் ரெண்டாவது பிராக்கெட்ல. ஸோ டினாமினேட்டர் இஸ் ஓவர். நியூமரேட்டர் எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? யூசுவல் மல்டிப்ளிகேஷன் 2x plus 1 into 1 minus y. இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா I 2y 1 minus y. இந்த ix எடுத்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா minus ix into 2x plus 1. இதை எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? minus I into I square னா plus 1 minus 1 போட்டீங்கன்னா plus ஆயிடும். 2y into x னா 2xy. இப்போ நம்ம ரியல் பார்ட்டை தனியா கிளப் பண்றேன். 2x plus 1 into 1 minus y. இங்க I இல்ல, இதுலயும் I இல்ல. அப்போ இது 2xy whole divided by 1 minus y the whole square plus x square. இதுதான் நம்மளுடைய ரியல் பார்ட், அதாவது x அப்படிங்கிற பார்ட் plus I into imaginary part. Imaginary part எங்கல இருக்குது பாருங்க, இங்க இருக்குது. அப்போ 2y bracket 1 minus y minus x into 2x plus 1 whole divided by 1 minus y the whole square plus x square. இப்போதான் நம்மளுடைய கம்ப்ளீட் போர்ஷன் நம்ம அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவிஷன் வைஸ்ல கொடுத்ததுல x plus iy அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும். இது ரியல் பார்ட் தேவையில்லை, இமேஜினரி பார்ட் மட்டும் வேணும். அப்போ given the imaginary part of the complex number equal to 0. அப்போ imaginary part என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் வந்தது I எல்லாம் எழுதிக்கிறேன் equal to 0. இது கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன everything will become 0. So the numerator இருக்கிறது மட்டும் 2 into y 2y into 1 minus 2y square minus 2x square minus x equal to 0ங்கிற ஒரு நம்மளுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் ஆர்டர் எழுதுறேன். 2x square minus 2y square பாருங்க, சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ இது சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் வரும், இது சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும், இது சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும். தேர்ஃபோர் நம்மளுடைய ஆன்சர் 2x square plus 2y square plus x minus 2y equal to 0ங்கிறது கொடுக்கப்பட்ட அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். நம்பர் 3, real part of iz whole square equal to 3, then find the Cartesian equation of the complex number. அதாவது locus என்ன, நியமப்பாதை என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம். z equal to x plus iy. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு பாருங்க, iz முதல்ல கேட்டுக்கிறோம், இங்க இருக்கு iz. அப்ப I into x plus iy மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? ix I square y, that is minus y. ரியல் பார்ட் ஆஃப் iz அப்படின்னா இப்போ நாம கண்டுபிடிச்சு வச்சுக்கிற அந்த நம்பர்ல ரியல் பார்ட் மட்டும் வேணும். அப்ப ixங்கிறது இமேஜினரி பார்ட், அது வேண்டியது minus y. அப்ப ரியல் பார்ட் இஸ் minus y. ரியல் பார்ட் iz whole square, ரியல் பார்ட் ஆஃப் iz the whole square equal to minus y the whole square equal to y square. equal to என்ன கொடுத்துக்கிறாங்க? it is given real part of iz the whole square is equal to 3 அப்படின்னா ஆன்சர் y square equal to 3. அவ்வளவுதான், y square equal to 3 அப்படிங்கிறது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது in terms of y. இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு பாருங்க, z equal to x plus iy முதல்ல
1 minus I into Z plus 1 equal to 1 minus I into Z நோடைய answer x plus IY அப்புறம் plus 1 complex multiplication 1 into x x I into x ix minus order IY into 1 answer IY இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus I into I square answer is minus 1 it will become plus 1 answer y then plus 1 இதுதான் கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் கிளப் பண்றேன் x y 1 I இல்லாத x plus y plus 1 இது I இல்லாத பார்ட் I இருக்கிற பார்ட் எங்க இருக்குது இது இமேஜினரி பார்ட் that is plus I bracket முதல்ல பாசிட்டிவ் எழுதுறேன் அதாவது y minus x இந்த கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறான் பாருங்க given that imaginary part of 1 minus I into z plus 1 equal to 0 so we don't want real part we want only imaginary part of this complex number equal to 0 na imaginary part ங்கிறது I க்கு பக்கத்துல இருக்கிறது that is y minus x equal to 0 implies minus x equal to minus y answer x equal to y அப்படிங்கற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது சோ இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடுத்து சப்டிவிஷன் 3 modulus z plus I equal to modulus z minus 1 find the Cartesian equation இது क्वेश्चन let z equal to x plus iy left side இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் z plus I அதாவது x plus iy ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் plus I இதனுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா x ங்கிறது ரியல் பார்ட் plus I bracket y plus 1 அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட் ரைட் சைடு z minus 1 அப்படினா x plus I y minus 1 x minus 1 ங்கிறது ரியல் பார்ட் I into y அது இமேஜினரி பார்ட் என்ன கொடுத்திருக்காங்க given modulus of z plus I இதுவும் modulus of z minus 1 ஈக்குவல் அப்படினா modulus of z plus I அப்படிங்கக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் x ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட்ங்கிறது I இல்லாம எழுதணும் y plus 1 அதனுடைய ஹோல் ஸ்கொயர் ரைட் சைடு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட் x minus 1 அதனுடைய ஹோல் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் y அதனுடைய ஹோல் ஸ்கொயர் கடையில பிளஸ் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் போயிரு லெஃப்ட் சைடு ரைட் சைடுல இருக்கறல x ஸ்கொயர் அப்படிங்கிறது இது வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் இருக்கறனால அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா y ஸ்கொயர் plus 2y plus 1 இது a minus b ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயரிங் பண்றபோது ஸ்கொயர் ரூட் போயிடுச்சு சோ இது a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் plus y ஸ்கொயர் both sides x ஸ்கொயர் y ஸ்கொயர் கேன்சல் ரெண்டுமே கரெக்ட்டா இருக்குது மிச்சம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா -2x லெஃப்ட் சைடுல வந்ததுனா +2x ஆல்ரெடி ஒரு 2y இருக்குது +2y இந்த +1 கட் ஆயிடுச்சு therefore 2x plus 2y equal to 0 or x plus y equal to 0 இது ஒரு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் அதுலயே சப்டிவிஷன் 4 z bar equal to z inverse so first step let z equal to x plus iy z bar equal to x minus iy z inverse we can write 1 by z otherwise we can use the formula z inverse ஒரு formula introduce பண்ணிக்கிறோம் அதை யூஸ் பண்ணலாம் அல்லது 1 by z போடலாம் 1 by z அப்படினா 1 by x plus iy so given that z bar equal to z inverse that is z bar உடைய ஆன்சர் இங்க இருக்குது x minus iy equal to z inverse உடைய ஆன்சர் 1 by x plus iy கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a plus ib a minus ib ங்கற ஃபார்மட்ல ஒரு ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் x square plus y square so இத கிராஸ் மல்டிப்ளை பண்றபோது a minus ib a plus ib அது a square b square so x square plus y square equal to 1 so இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல லோகஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய மெத்தட் இதுல क्वेश्चन நம்பர் 4 5 இதே மாதிரி இருக்கும் so அது do it as a homework அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணலாம் இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல லோகஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னங்கறத பாத்துறோம் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வொர்க் அவுட் பண்ணுங்க மறுபடியும் டவுட் இருந்தா மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் மீண்டும் அடுத்த எக்ஸர்சைஸ் வந்து போலார் ஃபார்ம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் பாத்துறோம் இது வந்து போலார் ஃபார்ம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி நாளைக்கு படிக்க போறோம் until then
it is nothing but max.